வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை நேரடியாக சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, கடந்த காலமாக நாம் ஐநாவின் ஆணைக்குழுவின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு தொடர்பாக, அதாவது இலங்கையில் இறுதிக்கட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றம் தொடர்பாக, அதாவது அரசாங்கம் மற்றும் விடுதலை புலிகள் இருதரப்பினராலும் இழைக்கப்பட்ட போர்க்குற்றம் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளரின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு தொடர்பாக, இந்த போர்க்குற்றத்தை விசாரிக்கின்ற ஆணைக்குழு தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். நேர்களே, இந்த போர்க்குற்றம் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று செயற்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற மனிதநேய அமைப்புகள் இருக்கின்றன, உள்ளகத்தில் அரசியல் தலைவர்கள் என பலரும் இந்த ஒரு சர்வதேச விசாரணை இலங்கையின் போர்க்குற்றம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மிகவும் கடினமாக முயற்சி செய்து பாடுபட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் அவர்கள். அவர் நேரடியாக எமது தொலைக்காட்சிக்கு வந்திருக்கின்றார். அவரோடு இந்த ஐநாவின் விசாரணை தொடர்பான முன்னெடுப்புகள், அவர்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள், அதோடு தொடர்பட்ட பல விடயங்களை நாம் இந்த தீவன் தொலைக்காட்சியின் ஊடாக, இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் ஊடாக உரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பேச்சாளர் உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் அவர்களை நேரடியாக எமது தீவன் தொலைக்காட்சிக்கு அழைப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை தீவன் தொலைக்காட்சிக்கு அழைக்கின்றேன். வணக்கம் சுரேன். வணக்கம் தங்கேஷ். வணக்கம் சுரேன். பொதுவாகவே நீங்கள் அறியப்பட்டவர்கள், உங்களை பற்றிய விளக்கம் அதிகம் தேவையில்லை. குறிப்பாக இந்த ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு இப்போ தற்பொழுது இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணை இறுதிக்கட்டம், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர் மாதம், அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் இந்த ஆவணங்களை அல்லது சாட்சியங்களை ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஐநா மனித உரிமை இந்த ஆணையகம் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சாட்சியங்களை ஒப்புவிப்பதில் உங்களது அமைப்புகள், குறிப்பாக உலகத் தமிழர் பேரவை எவ்வாறான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், அல்லது இந்த சாட்சியங்களை ஐநாவிடம் சென்று ஒப்படைப்பதற்கான ஏதேனும் வழிவகைகளை மேற்கொள்கின்றீர்களா? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அவர்கள் புதிய சாட்சியங்களை நோக்கி இருப்பதாக, அது இல்லை முக்கியம், இருக்கும் சாட்சியங்களை உறுதிப்படுத்துவது சட்ட ரீதியாக, சர்வதேச சட்ட ரீதியாக அந்த சாட்சியங்கள் வலுக்கொண்டவையா, அந்த வலுவில் இருந்து அங்கு சர்வதேச சட்ட மீறல்கள் நடைபெற்றதா என்ற விடயத்தையே ஆராய வேண்டியதுதான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இருந்தபோதும் ஆவணங்கள், சாட்சியங்கள் கொடுத்தவர்கள் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை, கொடுக்கத்தான் வேண்டும். அந்த சாட்சியங்கள் அடிப்படையில் இருக்கும் சாட்சியங்கள், சேனல் 4 ஐநாவின் விசாரணை குழு, அந்த UN பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய அந்த அறிக்கை, அவற்றின் அடிப்படையில் இருக்கும் சாட்சியங்கள், ஆவணங்களை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். அதே சமயத்தில் புதியதாக வரும் சாட்சியங்களையும் அவர்கள் ஆராய இருக்கின்றார்கள், தேடித் திரிகிறார்கள். அதற்கு தமிழ் மக்கள் தான் அந்த சாட்சியங்களை கொடுக்க வேண்டும். உலகத் தமிழர் பேரவையின் அடிப்படையில் நாங்கள் அந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸுக்கு கொடுத்த ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இன்று தீபன் தொலைக்காட்சியில் கூற விரும்பும் ஒரு விடயம், காணாமற் போனவர்கள் என்ற ஒரு பரிமாறம் இருக்கின்றது. அப்படி ஒரு பல மனைவிமார், பெற்றோர்கள், அண்ணர் தம்பி தங்கச்சி அப்படி போன அவர்கள் தங்கள் உறவினர்களை, தங்கள் நண்பர்களை காணவில்லை. அவர்களை இராணுவத்திடம் நாங்கள் ஒப்படைத்ததற்கான, நாங்கள் கண்ணாலை கண்டோம், அவர்களை இராணுவத்திடம் ஒப்படைத்தோம் என்ற உறுதிமொழியை கூறியிருக்கின்றார்கள். அதற்கு தாங்கள் சாட்சியம் அளிப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் நடத்தும் காணாமல் போன அந்த ஆணைக்குழுவிற்கு கூட அவர்கள் அந்த சாட்சியங்களை கொடுத்திருக்கிறார்கள். LLRC என்ற அந்த ஆணைக்குழுவுக்கு கொடுத்தார்கள். UN பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸுக்கு பலர் கொடுத்திருந்தார்கள். இருந்தபோதும் விடுதலை புலிகளில் முக்கியமான சில பொறுப்பு கொண்ட விடுதலை புலி அமைப்பில் இருந்த போராளிகள், 100க்கும் அதிகமானவர்கள்
உயிருடன் தங்களை தாங்களே சமர்ப்பித்திருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அதற்கான அந்த சாட்சியங்கள் கொடுத்திருந்தார்கள். அதனை ஆவணப்படுத்தக்கூடிய சில சாட்சியங்கள் எமது கையில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஐநாவிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதை அந்த அடிப்படையில் 24-25ஆம் தேதிக்கு முன்னராக, ஏனென்றால் புதிய ஆணைக்குழுவின் தலைவர் பிரின்ஸ் ஜாயிட் ராட் அல் ஹுசைன் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னராக அதை முடிந்த தடவை வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கான ஐநாவினுடைய அந்த ஆணைக்குழுவினுடைய ஆதரவையும் கேட்க இருக்கின்றோம். ஏனென்றால் அதை வெளிக்கொண்டு வருவது ஒரு கடித்தனமான விடயமா என்று அவர்களுடன் கலந்துரையாடியே அதை கொண்டு வர இருக்கின்றோம். என்ன குறிப்பாக இதில் கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், காணாமல் போய்விட்டார்கள் என்று குடும்பத்தினரும் சகோதரர்களும் மனைவிமாரும் கூறுவது ஒருபுறம் போக, இலங்கை அரசாங்கமோ அவர்கள் எப்பயோ அதற்கு முன்னராக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள், போரில் இறந்தார்கள், அப்படியான விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களிடம் அப்படியாக ஒருவரும் சரணடையவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சரணடைந்தார்கள், உங்கள் கையில் இருந்தார்கள் என்ற விடயத்தை ஆவணப்படுத்தக்கூடிய சாட்சியம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. போராளி ரமேஷ், போராளி ராமண்ணாவினுடைய மனைவி குருவியக்கா என்று கூறுவார்கள், அவரும் அவருடைய பிள்ளைகளும். அப்படி பலருடைய ஆவணங்கள் முன்னரே கிடைத்திருந்தன. அதற்கான காணொளிகள் வேறு இருந்தன. அதை சமர்ப்பித்திருந்தோம். இப்பொழுது கிடைக்கப்பெற்றது 100க்கும் அதிகமான போராளிகளுடைய ஆவணங்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான ஆவணமாக கருதுகின்றோம், சாட்சியமாக கருதுகின்றோம். ஆகவே அதையும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் உலக தமிழர் பேரவை. அப்போ குறிப்பாக நீங்கள் இதில் சொல்லப்பட்ட வேண்டிய விடயம் அதாவது ஏற்கனவே இருந்த சாட்சியங்களை உறுதிப்படுத்துவதும் மேலதிகமாக இருக்கிற சாட்சியங்களை ஒப்புவிப்பதும் ஒரு பிரயோசனமான காரியம்தான். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலக அரங்கில், அதாவது வெளிநாடுகளில் குறிப்பாக தமிழர் அமைப்புகள் தொடர்ச்சியாக ஆவணம் சேர்ப்பதில் மிக பாரதூரமாக செயற்பட்டு வாரார்கள். தனிப்பட்டவர்கள் செயற்பட்டு வாரார்கள், வேறு அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றனர். ஆனால் ஏற்கனவே இருக்கிற சாட்சியங்களை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் அல்லது அந்த சாட்சியங்களுக்கு வலு சேர்ப்பது தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அவ்வாறு நடக்கின்றதா? உலக தமிழர் பேரவையை பொறுத்தவரையில் நம்மிடம் இருக்கும் சாட்சியங்களை நாங்கள் சட்ட ரீதியாக அதற்கு உறுதி கொடுக்கும் வடிவத்தில் தான் சமர்ப்பித்திருந்தோம். அதைவிட நாங்கள் ஐநாவின் நிபுணர் குழுவில் இருந்த சிலருடன் தொடர்பு இருப்பதனால் அவர்கள் மூலமாக இதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன தேவை என்ற விடயங்களை கருத்தில் கொண்டு சில அறிக்கைகளை, அதற்கான சமர்ப்பணங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மற்ற அமைப்புகள் ஆவணங்களை தேடி திரிவதில் அது ஒரு முக்கியமான விடயம். அதை குறை கூறக்கூடாது. ஏனென்றால் அதுவும் தேவை. ஏனென்றால் புதிதாக வரும் ஒவ்வொரு ஆவணம், ஒவ்வொரு சாட்சியமும் முக்கியமாக இருக்கும். 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் என்ற ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் 31ஆம் தேதி மார்ச் மாதம் அல்லது 2வது கிழமை மார்ச் 2015ஆம் ஆண்டு தான் அதற்கான அவர்களுடைய முழுமையான அறிக்கையை அவர்கள் வெளிவிடுவார்கள். ஆகவே 1ஆம் தேதி நவம்பரில் இருந்து பிப்ரவரி கடைசியில் வரைக்கும் அவர்கள் அதை உறுதிப்படுத்துவது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும். அதுக்காக சாட்சியங்களை நாங்கள் ஒப்படைத்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற தப்பான அபிப்பிராயம் கொள்ள தேவையில்லை. அது ஒரு முக்கியமான தேதி. ஏனென்றால் ஏழுமான அளவு இருக்கும் சாட்சியங்களையும் ஆவணங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேதி. அதற்கு பிறகு வரும் சாட்சியங்களையோ ஆவணங்களையோ நாங்கள் கொடுக்கக்கூடாது என்று கட்டாயம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆவணம் போர்க்குற்றம் தொடர்பாக அல்லது போர்க்குற்றம் காணொளிகள் பல வெளிவந்திருக்கின்றன. நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பல அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. உண்மையில் தொடர்ச்சியாக இவ்வாறு ஆணைக்குழுவினை அமைப்பதும் அறிக்கைகளை சேகரிப்பதும் ஒரு காலத்தை இழுத்தடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்றும் அந்த ஒரு சர்வதேச அவர்களது வேலை திட்டத்தின் கீழ் சர்வதேச புலம்பெயர்ந்து வாழுகின்ற அமைப்புகளும் சரி அல்லது தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் சரி அல்லது மக்களும் சரி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், இது உண்மையில் அன்றாடம் பாதிக்கப்பட்ட அல்லது காணாமல் குடும்பங்களின் உறவுகளை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதியை உருவாக்கி கொடுக்க போவதில்லை என்று ஒரு சாரார் விமர்சிக்கின்றார்கள். அந்த விமர்சனத்துக்கு உங்கள் கருத்து என்ன?
எல்லாருக்கும் அவரவர்களுடைய பிறப்புரிமை, தங்களுடைய விமர்சனத்தை வெளிக்கொடுவது அது தங்களுடைய பிறப்புரிமை. பேச்சு சுதந்திரம் என்பது முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் அது ஒரு புறப்புரிமையாகவே பார்க்கிறார்கள். இலங்கையில் தான் அதற்கு தடை இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் கூறும் அந்த விமர்சனத்தை பற்றி நான் கூறுவது தவறு என்று நினைக்கின்றேன். ஆனாலும் ஒரு சர்வதேச ரீதியில் பல அறிக்கைகள் என்று கூறியிருந்தீர்கள். ஒவ்வொரு அறிக்கையிலும் எனக்கு தெரியத்தக்கதாக நிபுணர் குழுவின் ஒரு அறிக்கை, இரண்டாவது ஐநாவினுடைய பெட்ரி ரிப்போர்ட், அது ஐநா செய்த பிழைகள் தவறுகள், அதனால் அவர்கள் அறியக்கூடிய முன்னகர்த்தும் பொழுது அடுத்த இன்னும் ஒரு பிரச்சனையின் போது இன்னும் எப்படி அவர்கள் அந்த தவறுகளை திருப்பி செய்யாமல் எப்படி செய்யலாம்ன்றதற்கான ஒரு அறிக்கையாகவே அதை பார்க்க வேண்டும். அதைவிட எனக்கு தெரிந்த அளவில் சர்வதேச ரீதியில் ஒரு அறிக்கை இருப்பதாக தெரியவில்லை. ஒரு நிமிஷம். நிபுணர் குழுவின் அறிக்கையில் அவர்கள் கொண்டு வந்தது இப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமக்கு சாட்சியங்கள் இருக்கின்றன. இதை சர்வதேச ரீதியில் உறுதிப்படுத்த வேண்டும் என்னவென்றால் அது சட்டமீறல்களை செய்ததா, சர்வதேச மனித உரிமை மனிதாபிமான சட்டமீறல்களை செய்ததான்றதை ஆராய வேண்டும் என்பதே அந்த அறிக்கையின் அடிப்படை நோக்கம். அதைத்தான் அவர்கள் வெளியிட்டார்கள். அதில் தான் அவர்கள் கூறினார்கள் 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இழந்திருக்கலாம் என்பதற்கான சில சான்றிதழ்கள் சாட்சியங்கள் நமக்கு இருக்கின்றன என்று அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். இந்த ஆராய்வு, சர்வதேச ஆராய்வு, அப்படியான சாட்சியங்கள் சட்டமீறல்களை, அதனால் சட்டமீறல் நடைபெற்றதா என்றதை உறுதிப்படுத்துவதே இதன் தொழில், இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆகவே ஒரு முக்கியமான விடயம், விமர்சிக்கலாம் இருந்து, ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்த ஒரு இனம் நாங்கள். சர்வதேச ரீதியில் அந்த இழப்புக்கான நீதியை நாங்கள் கோராவிட்டால் நாங்களே எங்களுக்கு நீதியை கோரிக்கொண்டிருப்பது அதில் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. இலங்கையில் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும் ஒரு மடைத்தனம். சர்வதேச ரீதியில் அதற்கான நியாயத்தை கோரி நிற்பது ஒரு முக்கியமான விடயம். அதற்கான படிகளுக்கு நாங்கள் உறுதுணை கொடுப்பது, நிபுணர்களுக்கு நாங்கள் கொடுத்த உறுதுணை, அதே போல் இப்பொழுது அந்த உறுதிப்படுத்துவது தான் முக்கியமானது. இதில் தான் இந்த அறிக்கையில் தான் உண்மையாக சட்டமுறைகள், போர்க்குற்றங்கள் நடைபெற்றதா, அந்த போர்க்குற்றங்கள் சர்வதேச மனிதாபிமான மனித உரிமை மீறல்களை செய்ததா, யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எந்த சட்டமுறைகளை அவர்கள் இன்டென்ஷனலாக செய்தார்கள், தாங்களே திட்டமிட்டு செய்தார்கள், அதுவும் உயிரிழப்பு வரும் என்று தெரிந்து செய்தார்கள், ஆஸ்பத்திரிகளுக்கு மேல் குண்டு போட்டார்களா, தெரிந்து கொண்டு அதில் ஆஸ்பத்திரி இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு குண்டு வீச்சு நடைபெற்றதா என்று அந்த விடயங்களுக்கு உறுதி கொடுக்கும், அதற்கான சாட்சியங்களை கொடுப்பது முக்கியமான விடயம். ரைட். ஸோ அப்போ இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது போர்க்குற்றம் தொடர்பாக அல்லது இலங்கையில் இழைக்கப்பட்ட அரசாங்கத்தினால் அல்லது விடுதலை புலிகளால் இழைக்கப்பட்ட இந்த போர்க்குற்றம் தொடர்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான மிக முக்கியமான படி என்றுதான் உங்களுக்கு கருத்து, அப்படியா? நிச்சயமாக. ரைட். இப்போ தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீர்கள் என்றால் இந்த போர்க்குற்றம், இந்த விசாரணை என்றை தள்ளி ஒரு அரசியல் தீர்வு தொடர்பான, ஒரு அரசியல் உரிமை தொடர்பான பிரச்சனை கூட நமக்கு காலகாலமாக தொட்டு இருந்து வருகின்றது. அந்த அரசியல் தீர்வு, அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனை தான் இவ்வாறான ஒரு பாரிய இழப்புக்கு, பாரிய போர் இழப்புக்கு எம்மை இட்டு சென்றது என்றது கூட வெளிப்படையான உண்மை. இந்த அரசியல் தீர்வு என்று வரும் பொழுது இலங்கை அரசியல் தலைமைகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா நோக்கி போகின்ற ஒரு போக்குத்தான் பொதுவாக காணப்படுகின்றது. அது கடந்த வாரம் கூட, கடந்த 2 வாரத்துக்கு முதல் இடம்பெற்ற அந்த சம்பவம் கூட மிக வெளிப்படையாக நிரூபித்திருக்கின்றது. அதாவது இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பிரமுகர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக போய் சந்தித்திருக்கிறார்கள். அங்கே நடந்த நிலைமைகளை பற்றி கதைத்திருக்கிறார்கள். தமது அரசியல் தீர்வு 13ஆம் திருத்தம் சட்டம் தொடர்பான அதில் அமல்படுத்துவது தொடர்பான விடயங்களை பற்றியெல்லாம் கதைத்திருக்கின்றார்கள். இந்த பங்கேற்பில், இந்த அரசியல் தலைமைகளின் பங்கேற்பில் போது நீங்களும் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சென்று சந்தித்திருக்கிறீர்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். உண்மையில் இந்தியா முன்னேற்போதையும் விட தற்பொழுது இலங்கை மக்களின், இலங்கை வாழ் தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான ஒரு உறுதியான, ஒரு நேர்மையான முன்னெடுப்பை செய்கின்றதா
என்றது ஒரு கேள்விக்குறி பொதுவாக எல்லாரிடம் இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்படுத்த கலந்துரையாடி இருக்கின்றீர்கள். உண்மையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? 2 விஷயம். முதலாக அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் முதல், ஒன்று, தமிழ் மக்கள் அறிய வேண்டியது, இந்திய பிராந்தியத்தில் அந்த இலங்கை இருக்கும் சூழ்நிலையில் அந்த இந்திய பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கிய வல்லரசு. அங்குதான் 80 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இந்திய வல்லரசு தங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த நாடுகள், தங்களை சுற்றி இருக்கும் நாடுகளுள் நடக்கும் அரசியல் நிலைப்பாடு, அங்கு கலவரம் நடக்கின்றதா, அவர்களுடைய இராணுவ நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, மேற்கத்திய நாடுகளை நோக்கி செல்கின்றார்களா, அந்த பூகோள அரசியல் போன்ற விடயங்களில் இந்தியாவினுடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கு. அதை மீறி நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வரலாம் அல்லது ஒரு அந்த பிரச்சனையை சீர் செய்யலாம் என்று நினைப்பது தவறான கருத்து அல்லது ஒரு மடைத்தனமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன். அதொரு உண்மை என்று நான் கருதுகின்றேன். அது ஒரு புறம் போக, இந்தியாவால் மட்டும்தான் இலங்கை பிரச்சனையை தீர்க்கலாம் அல்லது இந்தியாவை முழுமையாக நம்பி இருக்கிறது, அதன் சார்பாகவே நாங்கள் நமது அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு தவறான கருத்து என்று நான் நினைக்கின்றேன். பல தரப்பு சர்வதேச அமைப்புகள், அரசியல்வாதிகள், நாடுகளுடன் தமிழ் மக்கள், அரசியல்வாதிகளோ புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களோ உறவுகளை பேணி அழுத்தத்தை கொடுத்து அந்த அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இந்தியாவில் மட்டும்தான் செய்ய வேண்டும், இந்தியாவால் மட்டும்தான் தீர்க்கலாம் அல்லது இந்தியாவின் நிலைப்பாட்டைத்தான் நாங்களும் ஆதரித்து முழுமையாக அதை நம்பித்தான் நாங்கள் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது தவறு என்று நினைக்கின்றேன். ஆனாலும் நீங்கள் கேட்ட கேள்வி, நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் முன்னரை விட இப்பொழுது ஆதரவாக இருக்கின்றதா என்றுதான் கேள்வி. ஆதரவாக இருக்கின்றதா? உண்மையில் அவர்களது நிலைப்பாடில் தமிழர்களுக்கு ஒரு 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதில் தாங்கள் இறுதி வரை முன்னிற்போம் அல்லது அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்களா? அதுக்குரிய வேலைப்பாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள். 13ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுடைய தீர்வை கொண்டு முடிக்கலாம் என்றால், நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு சொன்னா, அவர் 13ஆம் திருத்தச் சட்டம் இந்தியாவினால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் அந்த ஒப்பந்தம் கூட அதில் ஒரு சொற்பிரயோகத்தில் தவறு இருக்கிறது போல் இருக்கின்றது. ஏனென்றால் 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு இந்தியா கொண்டு வரவில்லை. இந்தியா கொண்டு வந்தது இந்தோ-லங்கா கோடு. இந்தோ-லங்கா கோடுகளால் வந்ததுதான் 13ஆம் திருத்தச் சட்டம். அது இலங்கை என்னுடைய யாப்பில் அவர்கள் செய்த ஒரு திருத்தச் சட்டம், இலங்கையில் நடைபெற்ற விடயம், அதை இந்தியா ஆதரித்தது. அது வந்ததன் காரணம் இந்தோ-லங்கா கோடு. இந்தோ-லங்கா கோடு என்பது ஒரு பெரிய ஒரு விடயம், ஒரு சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. அதை இலங்கை அரசாங்கமோ இந்தியாவோ தன்னிச்சையாக அதை மீறி நடக்க முடியாது. ஆகவே 13ஆம் திருத்தச் சட்டம் என்று மட்டும் கருதுவது பிழை என்று நினைக்கின்றேன். அத்துடன் 13ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வு வரும் என்று நினைப்பதும் தவறு என்று நினைக்கின்றேன். அதை இந்தியாவும் அப்படி கூறவில்லை. எனக்கு தெரிந்த அளவில் இப்பொழுது நடந்த பேச்சுவார்த்தையில் கூட நரேந்திர மோடி பிரதம மந்திரி கூறினார், அடிப்படையாக 13ஆம் திருத்தச் சட்டத்தின் மேலாக அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்று. 13ஆம் திருத்தச் சட்டம் மட்டும் போதாதென்று. அதைவிட ஒரு நல்ல விடயத்தை அறிந்தேன். கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு, கூட்டமைப்பின் நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக கூறியதாகவும் அறிந்தேன். ஒரு கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்தில் கூட அவர் அப்படி சொன்னதற்கு நானும் சாட்சியமாக இருக்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் அந்த வடக்கு கிழக்கை பிரித்து பார்ப்பது, அதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணை இருக்கின்றது என்று இலங்கை அரசாங்கம் கூறுவது, அதற்கு கூடி மிகவும் தெளிவாக விளக்கம் கூறினார். அதை நிறைவேற்றியது, 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதில் அந்த முறையில் ஒரு தவறு இருக்கின்றது என்றே உச்ச நீதிமன்றம் கூறியதாகவும், அதை ஒன்றுபட்ட வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வரக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஆணை கூறவில்லை என்றும் திரு இரா சம்பந்தன் அவர்கள் கூறியிருந்தார்கள். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மக்கு நியாயமான தீர்வை கொண்டு வருமா என்ற கேள்வி இருந்துதான் பார்க்க வேண்டும். அத்துடன்
நாங்களும் அறிய வேண்டும், அவ்வவ் நாடுகள் எமக்காக இன்னொரு நாட்டின் பிரஜைகள் இன்னொரு நாட்டின் நிலைமைக்காக தங்கள் நாட்டை மீறி அவர்களுக்கு பாதகமான ஒரு விடயத்தை செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு சாதகமான விடயத்தைத்தான் செய்வார்கள். அது எங்களுக்கும் சாதகமாக அமையும் என்றால் நல்லது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதில் என்ன ஒரு பொது விடயம் அவர்களுக்கும் சாதகமாகவும் எங்களுக்கும் சாதகமாகவும் தமிழ் மக்களுக்கும் சாதகமான விடயங்கள் இருக்கின்றதா, அதற்கு இந்தியாவின் உறுதுணையை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக முழுமையாக இந்தியாவை நம்பி இருக்க வேண்டும் என்றதும் இப்படியான விடயம் என்றும் நான் ஏன் இந்த 13ஆம் திருத்த சட்டம் என்ற கேள்வி வர வேண்டும் என்றால், இந்த 13ஆம் திருத்த சட்டத்தின் அடிப்படை தான் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழர் தாயகம். இந்த அடிப்படையை கூட இலங்கை அரசாங்கம் உடைத்து விட்டது. உச்சநீதிமன்றத்தில் அதை வழக்கு போட்டு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டு இப்போ அந்த 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 கன்செப்ட் உடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் நரேந்திர மோடியை சந்தித்த இந்த கூட்டத்தில் ஏன் இலங்கை நரேந்திர மோடியின் அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முதலாவது நீங்கள் வடக்கு கிழக்கை இணைப்பதற்குரிய வேலையை செய்யுங்கள் என்று ஏன் சொல்ல முடியாது போய்விட்டது? சொன்னார்களா? அப்படி நிச்சயமாக சொன்னார்கள். அதுதான் முக்கியமான விடயம் என்று கூறியிருந்தார்கள். வடக்கு கிழக்கை பிரித்த ஒரு தீர்வு தங்களுக்கு ஒரு ஒரு அக்செப்டபிள் தீர்வு அல்ல என்ற விடயத்தை தெளிவாக கூறியிருந்தார்கள். அப்ப இலங்கை நான் இருந்த கூட்டத்தில் நிச்சயமாக கூறியிருந்தார்கள். இந்திய அரசாங்கம் அதை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தமிழர்களுடைய நிலைப்பாடு அது என்று அவர்களுக்கு தெரியும். அதற்காக அவர்கள் அதை ஆதரித்து செய்வார்கள் என்று உறுதியாக கூற முடியாது. இருந்துதான் பார்க்கணும். ஆனால் அப்படியான விடயங்களை நாங்கள் உறுதியாக கூற வேண்டியது என்பது ஒரு முக்கியமான விடயம். அது கட்டாயம் கூட்டமைப்பு மட்டும்தான் கூற வேண்டும் என்று அல்ல. புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் அவருடைய அமைப்புகளும் அதை கூறலாம், கூறுகிறார்கள். எனிவே இந்த புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகள் என்று கூறுகிறார் தான் இன்னொரு கேள்வி, முக்கியமாக கேள்வி ஒன்று வருகின்றது. அதாவது இந்த நரேந்திர மோடியை சந்தித்துவிட்டு இலங்கை சென்ற ராசம்பந்தன் அவர்கள் மலரும் இணையத்துக்கு ஒரு முக்கியமாக ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட விடயம்தான் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் வன்முறை சார்ந்த ஒரு தீவிரவாதம் சார்ந்த ஒரு போக்கினை கடைபிடிக்கிறார்கள் என்றும், இதை பிரதமர் நரேந்திர மோடி கூட தமக்கு கூறியிருந்தார்கள் என்றும், அவ்வாறான நிலைப்பாட்டை தாங்கள் பக்குவமாக நடக்கிறார்கள் என்றும், அவ்வாறான நிலைப்பாட்டை புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் எடுக்கின்ற இந்த தீவிரவாதம் சம்பந்த ஒரு வன்முறை சார்ந்த ஒரு இந்த முயற்சி வந்து நீங்கள் அதை கவனம் பக்குவமாக கையாள வேண்டும், அவ்வாறான நிலைக்கு கொண்டு போகக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். உண்மையில் இது எந்த விடயத்தில் நீங்கள் அவர் கூறியிருக்கின்றது என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது. அதாவது அரசியல் சார்ந்த ஒரு தீர்வு திட்டம் என்று வரும்பொழுது தனி அழகு வேண்டும் என்று அல்லது தனி நாடு வேண்டும் என்று தமிழர்கள் சொல்லுகின்றார்களா? அதைத்தான் தீவிரவாதம் இல்லை தீவிரவாத போக்குன்னு சொல்லுகின்றார்களா? அல்லது போர்க்குற்றம் என்று வரும்பொழுது விசாரிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், அதை சர்வதேசத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கோஷம் எழுப்புவதை தீவிரவாதம் என்று சொல்றாரா அல்லது வன்முறை என்று சொல்றாரா? இதை எதை வன்முறை என்று அவர் கருதுகின்றார் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நீங்கள் பல விடயங்களை கலக்கின்றீர்கள். ராசம்பந்தன் அவர்கள் கூறியது உண்மையாக நான் வடிவாக மலரும் அந்த பேட்டியை நான் முறையாக பார்க்கவில்லை. இருந்தாலும் நான் இருந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்களை நான் நிச்சயமாக கூறலாம். என்னால் நானே இருந்து நான் சாட்சியமாக இருக்கலாம். திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டமைப்பாளர்களுக்கு டெல்லியில் நடந்த கூட்டத்தில் முடிந்தவரை தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் கூட்டமைப்பு, தமிழ் பிரதிநிதிகள், இலங்கையில் உள்ள மற்ற தமிழ் பிரதிநிதிகளையும், தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதிகளையும், மலைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளையும் ஏழுமான அளவு ஒன்றிணைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கூறினார் என்று ராசம்பந்தன் அவர்கள் கூறினார். நான் கூறுவது சென்னையில் நடைபெற்ற பிஜேபியினுடைய சந்திப்பு, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கலந்து கொண்ட ஒரு சந்திப்பு, அதுவும் ஒரு க்ளோஸ் டோ சந்திப்பு. அதில் நரேந்திர மோடி என்ன கூறினார் என்று இவர்களுக்கு அவர் விளக்கம் கூறியது. அந்த சந்திப்பில் நானும் இருந்தேன். மற்றைய விடயம் நரேந்திர மோடி கூறியதாக சொன்னார், புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களில் உள்ளவர்களையும் ஏழுமான அளவு உங்கள் சார்பாக கொண்டு வாருங்கள். அதுவும் ஒரு முக்கியமான விடயம். புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களை விலக்கி அவர்கள் பங்கு கொள்ளாத ஒரு தீர்வு திட்டம் வலுக்கொண்டிருக்காது என்ற விடயத்தின் அடிப்படையில் அதையும் கூறினார் என்றும், இருந்தபோதும் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களில் பலர் வன்முறை
வன்முறையை ஆதரிக்கின்றார்கள் என்ற ஒரு கோஷமும் இருக்கின்றது, ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அவர் கூறவில்லை அவர்கள் வன்முறை தான் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் தீவிரவாதத்தை தான் கடைபிடிக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டை மீறி அவர்களும் வன்முறையை தவிர்த்து ஒரு நியாயமான அரசியல் தீர்வுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற அந்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைந்த ஒரு நிலைப்பாட்டை தமிழர் கூட்டமைப்பு கொண்டு வர வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு என்று கூறினார் என்று தான் கூறினார். அப்பொழுது இங்கே இப்போ இந்த தமிழர் தீர்வு திட்டம் என்று வரும்பொழுது உண்மையில் வேறுபட்ட கருத்தாடல்கள் இருக்கின்றது. உண்மையில் நான் புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகளில் பலர் இப்பொழுதும் கூட தமிழர்களின் தாயம் தமிழர் தாயகம் என்று கூட சொல்லி அதை முன்வைத்து அதை நோக்கிய நகர்வுக்கு போகின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உலகத்தில் இயங்குகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற இந்த அரசியல் தலைமைகள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வேலைப்பாடுகளை முன்னெடுக்க உங்களை குறைக்கக்கூடாது. வேறு யார் இலங்கையில் இருக்கின்ற யாராவது அதை விட வேறு யாராவது சொல்லுகிறார்களா? இல்லை, நான் இதை உங்களோட கேட்டுக்க நீங்கள் சொல்கிற இந்த கேள்விக்கு தான் நீங்கள் கூட்டமைப்பு மட்டும்தான் கூறுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இலங்கையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பிரதிநிதித்துவம் அதை விட வேறு ஏதாவது கூறுகிறார்களா? இல்ல கூற முடியுமா? இல்ல கூற முடியாது. இருந்தாலும் நான் கேட்கிற வாரபடியம், அதாவது தமிழர்கள் மத்தியில், அதாவது தமிழர்கள் என்று வரும்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள், தாயகத்தில் வாழுகின்ற தமிழர்கள், அவர்கள் இணைந்ததான ஒரு அரசியல் தீர்வு திட்டம் என்று வரும்பொழுது யாரோடு கம்ப்ரமைஸ் பண்ணணும் என்ற கேள்வி இருக்குது. அதாவது உங்கள் பக்கம் நீங்கள் கொண்டு வாருங்கள், புலம்பெயர்ந்த மக்களை கொண்டு வாருங்கள், அதாவது வேறு டிஸ்கோர்ஸ் இருக்குது, தமிழ் தீர்வு தொடர்பான வேறு டிஸ்கோர்ஸ் இருக்கிற இந்த கட்டத்தில், இந்த சூழ்நிலையில் யாரோடு கம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி போக வேணும் என்ற ஒரு தெளிவான கலந்துரையாடல் இல்லை. புலம்பெயர்ந்த அமைப்புகளிடம் இல்லை, அவர்கள் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவதாக தெரியவில்லை. அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியான்னு சொல்லணும். நான் ஒன்று சொல்ல போறேன். அப்ப சொல்லுங்க. அப்ப தமிழர் பேரவையினுடைய 4 வேலை திட்டங்கள், நாங்கள் அதை விட வேறு ஒரு வேலை திட்டமும் செய்யவில்லை. 4 வேலை திட்டங்கள் தான் செய்கிறோம். அதை நாங்கள் 4 மதில்கள் 4 சுவர்கள் என்று கூறுவோம், 4 பில்லர் ப்ரோக்ராம் என்று கூறுவோம். ஒன்று, புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுடைய அமைப்புகளும் இலங்கையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து சில அடிப்படை விடயங்களில் ஒரு கருத்து, நீங்கள் கூறியது போது ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு கலந்துரையாடல் செய்து அதன் மூலமாக வரும் அடிப்படை விடயங்களை எல்லோரும் ஆதரிக்கின்றோம், இந்த விடயங்களை நாங்கள் எல்லோரும் ஆதரிக்கின்றோம் என்ற விடயத்துக்கு வர வேண்டும் என்பது முதலாவது தூண். இரண்டாவது தூண், அதே போல இலங்கையில் உள்ள முழு இலங்கையிலும் உள்ள மற்றைய அரசியல் கட்சிகள், மற்றைய இன சிவில் சொசைட்டி, சிங்கள, முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஹிந்து சிவில் சொசைட்டி, அதுவும் அதில் சாதி மதம் பார்க்காமல் அவர்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு வர வேண்டும் என்ற விடயத்தில் கருத்து கொண்ட அமைப்புகளுடன் சேர்ந்து அதே விடயம் அடிப்படையாக இலங்கையினுடைய யாப்பில் மாற்றம் ஏற்படலாமா, அந்த மாற்றம் மூலமாக ஒரு நியாயமான தீர்வு கொண்டு வரலாமா, ஒரு இணைந்த ஒரு இலங்கையில் ஒரு தீர்வு இருக்கின்றதா, அது எப்படியான தீர்வாக இருக்க வேண்டும், அல்லது நாட்டை பிரிப்பதுதான் ஒரு விடயமா என்ற விடயத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்து அதன் மூலம் வரும் விடயங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். அதில் வரும் விடயங்களை பார்ப்போம். தமிழ் மக்கள், தனிப்பட்ட தமிழ் மக்கள், புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் அமைப்புகள், இலங்கையில் உள்ள பிரதிநிதித்துவங்கள் கொண்டு வந்த அந்த அடிப்படை விடயங்களையும் இதையும் பார்த்து இதில் என்ன பொது இருக்கின்றது, அதன் அடிப்படையில் எல்லோருமாக சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். சர்வதேச அமைப்புகள், அரசாங்கங்கள் உடைய ஆதரவை பெறலாம் என்றது இரண்டாவது தூணாகவும், மூன்றாவது தூணாக இலங்கையில் நடைபெற்ற அந்த போர்க்குற்றங்கள், அது சர்வதேச சட்டங்களை மீறிய விடயங்கள், அதை சர்வதேச ரீதியில் விசாரிக்க வேண்டும். அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், சர்வதேச நியாயம் கிடைக்க வேண்டும் என்றது மூன்றாவது தூணாகவும், இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சோஷியோ எக்கானமிக் சப்போர்ட்,
பொருளாதார சமூக ஆதரவை எப்படி நாங்கள் கொடுப்பது என்ற அந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்றது 4வது தூணாகவும், இந்த தூண்களை நாங்கள் தமிழ் மக்கள் மட்டும் செய்யாமல் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச அரசாங்கங்கள், சர்வதேச மனிதநேய அமைப்புகளுடைய ஆதரவுடன் செய்வோம். அதற்கான ஆதரவை இந்தியாவிடம் கூட கோருவோம் என்ற விடயங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றது தான் உலகத் தமிழர் பேரவையினுடைய ஸ்ட்ராட்டஜி. இதைவிட நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை. இதுதான் 4 தூண்கள் தான் எங்கள் வேலை. இந்த வேலை சரி. ஆனால் இந்த வேலை தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற அமைப்புகள் பல இருக்கின்றது. நீங்கள் உலகத் தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை, அதைவிட நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் என்று சொல்லி அடுக்கி கொண்டு போலாம். கிட்டத்தட்ட மொத்தம் 14 அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளோடு இணைந்து செயற்படுவதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றுமே தமக்கான வேலை திட்டம். முதலாவது தூணை பற்றி, அந்த முதலாவது தூண் சொன்னேனே, தமிழ் மக்கள் அமைப்புகள் என்று 3 முக்கியமான சர்வதேச அமைப்புகள்: உலகத் தமிழர் பேரவை, நாடு கடந்த தமிழர் அரசாங்கம், சர்வதேச மக்களவை ICET, இலங்கையில் கூட்டமைப்பு, மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராயப்பு ஜோசப்புடைய அந்த தமிழ் சிவில் சொசைட்டி, அந்த அமைப்புடன் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4, 5, 6 கூட்டங்களை செய்திருக்கின்றோம். அதன் மூலமாக சில விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதை வெளிப்படையாக கொண்டு வரவில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக எல்லா விடயங்களையும் எல்லோரும் ஆதரிப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் ஒரு குறைந்தபட்ச 21 பாயிண்ட்ஸ் என்று நினைக்கின்றேன். அதில் எல்லோரும் 6 அமைப்புகளும் ஆதரவு தரும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த வேலை திட்டத்தை நாங்கள் கைவிடவும் இல்லை. அதை நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதான் இப்ப நீங்கள் இது சொன்ன விடயம் மக்களுக்கு தெரியாது. எனக்கு கூட அது தெரியாது. அதாவது நீங்கள் ஒரு பொது வேலை திட்டத்தில் இணைந்து செய்வதாக அல்லது பொது சம்பந்தனின் பேச்சில் சொல்வதனான ஒரு நடைமுறை சார்ந்த தீர்வு திட்டம் நோக்கி நகர்வது, எந்த இடத்தில் விட்டுக் கொடுப்பது, எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க கூடாது என்று அவர் அடிக்கடி சொல்வார். இப்போ இந்த இடத்தை நாங்கள் பரஸ்பரம் கதைத்து தமிழ் மக்களுக்கு உள்ளேயே ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு, தெளிவான நிலைப்பாடு இல்லாத பொழுது எப்படி ஒரு எதிர்த்தரப்போடு போய் கதைப்பது என்பது ஒரு நான் கூறவில்லை. அந்த இடத்துக்கு வந்து விட்டோம். அதை நோக்கிய ஒரு வேலை திட்டமாகவே இந்த தூணை பார்க்கின்றோம். அதான் இப்ப இந்த விடயம் தொடர்பாக மக்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன விடயங்கள், எவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றீர்கள், இது என்னத்துக்காண்டி இதை செய்கிறீர்கள், ஏன் இதை செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு தமிழ் தாயகம் சார்ந்த ஒரு போராடிய ஒரு மக்களை சார்ந்த ஒரு பின்புலத்தை கொண்டவர்கள். இப்பொழுது நாங்கள் அதனை கைவிட்டு ஒரு நடைமுறை சார்ந்த பிரச்சனைக்கு போகின்றோம் என்றால் அதனை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய, அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்திலோ அல்லது முன்னேற்பாடுகளிலோ ஈடுபடுகிறோம் என்றால் அது ஒரு ஆரோக்கியமாக இடம்பெறுவதாக எனக்கு தெரியவில்லை. அது ஏன் நடைபெறவில்லை, ஏன் செய்ய முடியாமல் இருக்கின்றது? தீபம் தொலைக்காட்சியிலேயே வந்து கூறியிருக்கின்றேன், இதுதான் 4 தூண், இதை விட மீறிய விடயங்கள் ஒன்றை நாங்கள் செய்யவில்லை என்றதை. இப்பொழுது இதை தீபம் தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, எத்தனையோ தொலைக்காட்சியில், சர்வதேச தொலைக்காட்சிகளில் கூட கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய குற்றச்சாட்டு, நாங்கள் வன்முறையை ஆதரிக்கின்றோம், உலகத் தமிழர் பேரவை ஒரு வன்முறையை ஆதரிக்கும் புலிகளினுடைய ஒரு ஒரு அமைப்பு, ஒரு ஃபேஸ் ஆஃப் த டைகர்ஸ் என்ற ஒரு அமைப்பு என்ற குற்றச்சாட்டு பல வருட காலமாக இருக்கின்றது. எத்தனையோ இலங்கை பத்திரிகைகளில் எத்தனையோ பேட்டிகளை கொடுத்திருக்கின்றோம். அதில் கூட நான் வெளிப்படையாக கூறியிருக்கின்றேன், சிங்கள மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றேன், சிங்களத்தில் கூறியிருக்கின்றேன், அவர்களுடைய சண்டேசிய BBC சண்டேசிய ரேடியோவில் சிங்களத்தில் கூறியிருக்கின்றேன், GTVயில் கூறியிருக்கின்றேன், தீபத்தில் கூறியிருக்கின்றேன், எத்தனையோ அடிகளார் இமானுவல் அவர்கள் எத்தனையோ இடங்களில் கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியாது, ஒரு என்னைத்தான் மன்னிக்க வேண்டும், என்றால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு மிகவும் பரதுரமான பிள்ளையாக நான் கருதுகிறேன். ஆனாலும் தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இன்று வந்திருக்கின்றேன். அதை மீண்டும் கூற விரும்புகின்றேன். அதற்காக ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டோம் என்று நான் கூற முடியாது. அதை நோக்கி செல்வதற்கான ஒரு வேலை திட்டமாகவே நாங்கள் அதை பார்க்கிறோம். ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு தமிழ் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் அமைப்புகள் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள், அதாவது மக்கள் மட்டுமல்ல உள்ள தாயகத்தில் இருக்கிற மக்களும், தாயகத்தின் அரசியல் தலைமைகள்
இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு, அது உடன்பாட்டுக்கு வாரது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல என்பது எனக்கு தெரிகின்றது. அது ஒரு கடின, ஒரு முள்ளில் நடக்கும் ஒரு ஒரு செயற்பாடு, அது கடினமான பாதை. ஆனால் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த உடன்பாட்டுக்கு வருவதற்கு எவ்வாறான தடைகள் இருக்கின்றது நீங்க பார்க்குறீங்க? அடிப்படையாக பல தடைகள் இருக்கின்றன. ஏனென்றால் மற்ற அமைப்புகளுடைய நிலைப்பாட்டை பற்றி நான் கூறுவது தவறு இருந்தாலும் வெளிப்படையாக ICET மக்களவை, சர்வதேச மக்களவை அல்லது நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் ஒரு வாக்கெடுப்படுத்தார்கள். தங்களுடைய ஆணை என்றதற்கு வாக்கெடுப்படுத்தினார்கள். தமிழீழம்தான் ஒரு தனிநாடு தான் ஒரு தீர்வு என்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து அந்த அமைப்பினுடைய யாப்பு தொடக்கம் உருவாகி இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் ஒரு அமைப்பையும் சேர்த்து ஒரு இலங்கையில் உள்ள சட்ட தடைகளுக்கும் சாதகமாக அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது என்பது கடினமான விடயம். இருந்தாலும் சில விடயங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வரக்கூடிய நிலைப்பாடை கொள்ளலாம். ஏனென்றால் வடக்கு கிழக்கு பிராந்தியம் தமிழர் பிராந்தியம் என்றது, அதுவும் ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் தான் ஒரு அரசியல் தீர்வை, அப்படியான ஒரு தீர்வு தான் நமக்கு சாதகமான தீர்வு என்றது இந்த 6 அமைப்புகளும் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு விடயம். அதே போல இலங்கையில் தற்சமயம் நடக்கும் மனித உரிமை மீறல்கள், அங்கு நடக்கும் இராணுவ அட்டூழியங்கள், அங்கு இராணுவமயப்படுத்தப்படுவது, அங்குள்ள வாழ்வாதாரத்திற்கு எதிராக, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக இராணுவம் நடைபெறுவது, காணி அபகரிப்பு, கற்பழிப்பு போன்ற விடயங்கள் நடைபெறுகின்றது. அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்பிடம் இருக்கும் சாட்சியங்களை ஒன்றிணைத்து அதை ஒரு அறிக்கையாக கொடுப்பதே ஒரு முக்கியமான விடயம். அப்படி பல விடயங்கள், 21 விடயங்கள் நினைக்கின்றேன். 22 23 தான் தடை இருக்கின்றது. என்றால் அது அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை அடிப்படையான ஒரு விடயம் 22வது பாயிண்ட் நினைக்கின்றேன். 23வது என்பது பேச்சுவார்த்தை மூலம் அரசியல் தீர்வு வராத சந்தர்ப்பத்தில் என்ன நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது சில அமைப்புகளுக்கு. அந்த இடத்தில் தான் ஒரு சிக்கல் வந்திருக்கின்றது. ஆனால் அந்த சிக்கலை நான் நினைக்கின்றேன் காலம் நிவர்த்தி செய்யும் என்று. அதான் இது இந்த விடயங்கள் தொடர்பாக உண்மையில் ஒரு விமர்சனமான பார்வையும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு வகையில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற அமைப்புகள் ஒவ்வொரு திட்டங்களை போட்டு அதன் ஊடாக செயற்படுகின்றார்கள், அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட தனி மனிதர்களை கொண்டு அந்த திட்டங்கள் அமைக்கப்படுவதனால் அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் செயற்பட வேண்டியிருக்கின்றது, அல்லது ஒரு அமைப்போடு இணைந்து செயற்படுவதனால் தமது தனித்துவம் இழந்து விடுவோமோ என்று ஒரு எண்ணப்பாடு, இவ்வாறான ஒரு வகையான ஈகோ என்று கூட சொல்லலாம். இந்த விடயங்கள் ஒரு சரியான ஒரு தளத்தில் நின்று அனைவரும் இணைந்து ஒரு தளத்தில் செயற்படுவதற்கான ஒரு அடித்தளத்தை மறுக்கின்றது என்று பார்க்கப்படுகின்றது. உண்மையில் அதில் உண்மைப்பாடு இருக்கின்றதா? அது எல்லா இனத்திலும் நடக்கும் ஒரு விடயம். நடந்த பல சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் சவுத் ஆப்பிரிக்காவோ அல்லது ஈஸ்ட் டீமோவோ கொசோவோவோ எமது பிரச்சனையை போன்ற பிரச்சனைகளை பற்றி கூறுகின்றேன். அதில் கூட பல அமைப்புகள் இருந்தன. பல அமைப்புகளுடைய நிலைப்பாடு, அவர்கள் தங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை இழக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நடக்கும் நாடுகளுடைய கட்சிகளை பாருங்கள் அல்லது தமிழ் நாட்டை பாருங்கள். மீனவர் பிரச்சனை சக மீனவர்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள சக மீனவர்களுக்கும் அல்லது இலங்கையில் உள்ள மீனவர்களுக்கும் ஆன ஒரு பிரச்சனை. அதை கூட தீர்ப்பது கஷ்டமாக இருப்பதன் காரணம், ஒரு முக்கியமான காரணம் பல நிலைப்பாடுகள் இருப்பது தான். ஆகவே இது இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் ஒரு குறையான விடயம் என்று பார்க்க தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் இழந்தது ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் இழந்த அது உயிரிழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆகவே ஏழுமான அளவு நாங்கள் ஒன்றிணைந்த சில வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இந்த 4 தூண்கள் என்று கூறியிருந்தேன், அதை மீண்டும் கூற விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவம், புலம்பெயர்வாழ் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம், இலங்கையில் உள்ள தமிழ் பிரதிநிதிகள் ஒன்றாக ஒரு அடிப்படை நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். அதன் மூலமாகவே ஒரு தீர்வுக்கு போக வேண்டும் என்பது முதலாவது தூண்.
இலங்கையில் உள்ள மற்றைய மத மக்கள் அமைப்புகள், அவர்களுடைய அரசியல் கட்சிகள், அதுவும் அரசியல் கட்சிகள் இலங்கை மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றதை முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராஜபக்ஷவை அல்ல கோத்தபாய ராஜபக்ஷவை கேட்டீர்கள் என்றால் அவர்கள் கூறுவார்கள் இலங்கை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை என்று. அவர்களுடன் பேசி பிரயோசனம் இல்லை. ஆனால் இலங்கையில் பிரச்சனை தமிழ் மக்களுக்கு சமமான உரிமை இல்லை என்றதை ஆதரிக்கும் பல சிங்கள அமைப்புகள், கட்சிகள் இருக்கின்றன, மக்கள் அமைப்புகள் இருக்கின்றன, மத அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களுடனும் சேர்ந்து எப்படியான ஒரு தீர்வை கொண்டு வந்தால் அது சகலருக்கும் முறையாக இருக்கும், அதற்காக அது ஒன்றிணைந்த ஒரு இலங்கையில் தான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றது ஒருவருடைய நிலைப்பாடும் அல்ல. அப்படியான கண்டிஷன்ஸ் இல்லாமல் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரலாம், அதில் வலு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டிய ஒரு வேலை திட்டமாக இரண்டாவது தூணாகவும், நியாயம் கோரி, சர்வதேச நியாயம் கோரி நடந்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை, மனிதாபிமான மீறல்களுக்கு சர்வதேச நியாயம் கூறுவது மூன்றாவது வேலை திட்டமாகவும் தூணாகவும், இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள், போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய சோஷியோ எக்கானமிக் நீட்ஸை தீர்வு கொள்வதற்கான வேலை திட்டங்களை செய்வது நான்காவது தூணாகவும் பார்க்கின்றோம். ஆகவே எந்த ஒரு தனிநபரோ அல்லது 5 பேரோ சேர்ந்து வந்த ஒரு தீர்வான விடயம் அல்ல. இதற்கான இந்த 4 தூண்களை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வருவதற்கு நாங்கள் எடுத்த ஆராய்ச்சி, அதற்கான எத்தனையோ அட்வைசர்ஸை கொண்டு பல நாடுகளுடைய கருத்தை கோரியிருந்தோம், அவர்களுடைய கருத்தையும் உள்வாங்கி இருந்தோம், நாடுகளுக்கு சென்றிருந்தோம். நோர்வே நாட்டில் சென்று அந்த தமிழ் மக்களிடம் கலந்துரையாடி இருந்தோம். அந்த 4 தூணை நிர்ணயிக்க முதல் கனடாவிற்கு சென்று கனடிய தமிழ் மக்களுடன் கலந்துரையாடி இருந்தோம். மலேசியாவில் சென்று மலேசியன் தமிழ் மக்களுடன் கலந்துரையாடி இருந்தோம். பிரித்தானியாவில் கலந்துரையாடி இருந்தோம். அவர்களுடைய கருத்தையும் உள்வாங்கியே இந்த எப்படி இதை நடைமுறைப்படுத்தலாம், இதுதான் சரியான 4 தூண்களா, 5வது தூண் வேண்டுமா அல்லது 3 தூணாக இருக்கலாமா என்ற பலவிதமான கலந்துரையாடலின் மூலமாகவே இந்த 4 தூணையும் நாங்கள் நிர்ணயித்தோம். இப்போ இதில் ஒரு விஷயம் மிக தெளிவு, அதாவது விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் தமிழர்களுக்கு தனியான அலகு தமிழீழம் என்றது தெளிவாக கூறப்பட்டது. அதற்காக போராடப்பட்டது. ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் கூட பல முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களது செயற்பாட்டில் ஒரு தெளிவு இருந்தது. ஓகே, எங்களுக்கு இதுதான் வேணும் என்றது மக்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கும் தெரியும். அது இறுதியில் எவ்வாறு முடிந்தது, எவ்வாறு போனது என்றது 2வது கதை. ஆனால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் என்ன செய்கிறார்கள். ஆனால் இவ்வாறு நீங்கள் பல தூண்கள் இருந்தாலும் கூட வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இவர்களுக்கு என்ன தெரியவில்லை, என்ன தீர்வு என்று சரியாக தெரியவில்லை, எதை நோக்கி நகர்கிறார்கள் என்றது தெரியவில்லை, ஒரு விஷயத்தை இணைந்து செய்வதற்கான பக்குவம் இல்லை என்று பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா அமைப்புகளுக்கும் பொதுவான இருக்கிற குறைபாடு. ஏன் இந்த விடயம் தொடர்பாக ஒரு சேர்ந்து எங்களுக்கு எங்கெண்ட அரசியல் தீர்வு திட்டம் இதுதான் நிலைப்பாடு என்று கதைப்பதற்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் 6 அமைப்புகள் அதுக்கு உடன்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்தை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் அவர்கள் தான் பெரும்பான்மையாக பிரதிநிதிப்படுத்துகின்றவர்கள், தமிழர்களை பெரும்பான்மையாக தாயகத்தில் இருக்கிற தமிழர்களை பெரும்பான்மையாக பிரதிநிதிப்படுத்துவார்கள். அவர்களோடு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றீர்களா? அவர்களும் தான் அந்த 6 அமைப்புகளில் அவர்கள் ஒருவர். ரைட். மற்ற ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய இன்னொரு விடயம், நீங்கள் கூறுகின்றீர்கள் நிலைப்பாடு என்ன, விடுதலை புலிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது என்று, ஆனாலும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் என்று. ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு இடத்தை கொண்டு வந்தால், இதுதான் நமது தீர்வு என்று நாங்கள் ஒரு நிலைக்கு வந்தால், என்ன பேச்சுவார்த்தையின் மூலமாக என்னத்தை கொண்டு வருவது? பேச்சுவார்த்தை செய்வது என்னத்துக்காக? பேச்சுவார்த்தை என்றால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடந்தை இல்லை என்றால், ஏதோ ஒரு விடயத்தில் நாங்கள் கருத்து வேறுபாடு இருக்கின்றது அல்லது கொள்கை வேறுபாடு இருக்கின்றதோ ஏதோ இருக்கின்றது, நான் ஒரு நிலைப்பாடும் நீங்கள் இன்னொரு நிலைப்பாடையும் எடுத்தால் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. அதற்காகத்தான் உலக தமிழர் பேரவை நாங்கள் கூறுகின்றோம், சில அடிப்படை விடயங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படை விடயங்கள் சரித்திரத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட விடயங்கள், அதை மீறி நாங்கள் ஒன்றும் செய்யலாது, சரித்திரத்தை மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அரசியல் தீர்வு வரும் என்றால், அந்த அரசியல் தீர்வை நாங்கள் இப்பொழுதே நிர்ணயிக்க வேண்டாம், அதை பேசி தீர்ப்போம். அந்த பேசி தீர்க்கும் பொழுது
சிங்களவர்களுடன் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அமைப்புகள் 65 வருட காலமாக 30 வருடமாக கடைசி 30 வருடமாக நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடி இருந்தாலும் அதற்கு முதலான 30 வருடங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினார்கள். அதன் மூலமாக எத்தனையோ ஒப்பந்தங்களுக்கு வந்தார்கள், அதை எல்லாம் கிழித்தறிந்தார்கள். ஆகவே இனி அப்படி ஒரு நிலைப்பாடு வரும் என்றால், ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு ஒப்பந்தம் வரும் என்றால், அந்த ஒப்பந்தத்தை சர்வதேச ரீதியில் அதை ஆதரிக்க வேண்டும். சில முக்கியமான அமைப்புகள், ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அமைப்புகள் அல்லது இந்தியா, அமெரிக்கா, முக்கியமான அந்த பிரதேசத்துக்கு முக்கியமான தமிழர்களுக்கும் ஆதரவான நாடுகள், அரசுகள் அந்த பேச்சுவார்த்தை மூலம் வரும் ஒப்பந்தத்தை கேரண்டி செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த அரசாங்கம் இது முன்னைய அரசாங்கம் செய்த விடயம் என்று கிழித்தறிந்தது தான் சரித்திரம். அதை மீறி அப்படி நடக்காமல் இருப்பதற்காக சர்வதேச கேரண்டி தேவை என்றதுதான் நமது நிலைப்பாடு. இப்போ அண்மை காலத்தில் குறிப்பாக நான் இந்த விடயம் உண்மையில் ஒரு நீண்ட கலந்துரையாடலை கொண்டு வர வேண்டும். ஒரு புலமிருந்து வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அந்த தளத்தை உருவாக்குவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்குமா இருந்தால் அது இந்த நிகழ்ச்சியின் வெற்றி. ஆனால் அது கிடைக்குமோ தெரியவில்லை. ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பது மக்களின் நிலைப்பாடு. ஆனால் அமைப்புகள் புரிம்பாக செயற்படுவதனால் அந்த ஒரு முயற்சியை ஈடுபடுத்துவதில் நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் சாத்தியப்பாடு இல்லை என்று சொல்கிறீர்கள். நான் கூறுகின்றேன், கடந்த 3 வருடமாக அட்லீஸ்ட் 5 தரம் அல்லது 6 தரம் இந்த 6 அமைப்புகளும் நாங்கள் ஒன்று கூடி சில விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். நீங்கள் தமிழ் அமைப்புகள் என்று வரும்பொழுது உண்மையில் 14 அமைப்புகள் இருக்கின்றது. அப்போ 6 அமைப்புகள் என்று வரும்பொழுது அங்கே மெஜாரிட்டி இல்லாம போகுது. 5 பேர் சேர்ந்த அமைப்புகளும் இருக்கின்றது, 4 பேர் கூடிய அமைப்புகளும் இருக்கின்றது. எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக நீங்கள் 6 அமைப்பை நாங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர முடியாமல் 3 வருட காலம் போயிட்டது. ஆகவே முதல் 6 அமைப்புகள் செய்து பார்ப்போம். அந்த 6 அமைப்புகள் மூலம் ஒரு நிலைப்பாடு வரும் என்றால் மிச்ச அமைப்புகளையும் சேர்க்க வேண்டும். மிக்க நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் உங்களோட ட்விட்டரில் கூட இது சம்பந்தமாக போட்டிருந்தீர்கள். அதாவது பிரித்தானிய கை கமிஷனர், இலங்கைக்கான பிரித்தானிய கை கமிஷனர் ஜோன் ட்ரங்கின் அவர் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுவிட்டு அங்கு நிலைப்பாடு இப்போ எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றது, மக்களின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது, நடைமுறை சார்ந்த வாழ்க்கையில் நாளாந்த செயற்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கின்றது என்று இலங்கை அரசாங்கத்தை ஓரளவுக்கு அவர் புகழ்ந்துரையாடி இருக்கின்றார். இருந்தாலும் கூட சில விடயங்களில் முன்னேற்றம் வேணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன விடயத்தில் முன்னேற்றம் வேணும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையில் அவர் கூறிய கருத்துக்கு நீங்கள் கூட ட்விட்டரில் விமர்சித்திருக்கிறீர்கள். அதாவது அங்கு டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் லோ, நொதர்ன் ப்ராவின்ஸ் அது சம்பந்தமாக கருத்திருக்கின்றீர்கள், அங்கே மிலிட்டரைசேஷன் உப்பம் இருக்கின்றதெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். உண்மையில் அவர் கூடிய இந்த நிலைப்பாடு தொடர்பாக நீங்கள் ஏதேனும் கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? நிச்சயமாக 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிரித்தானிய வெளிவார அமைச்சரை சந்திக்க இருக்கின்றோம். அவருக்கு நிச்சயமாக அது ஒரு குறையாக கூறுவோம். அத்துடன் வரும் சில நாட்களில் ஃபார்மலாக ஒரு கடிதம் எழுத இருக்கின்றோம். உயர்ஸ்தானிகர் பிரித்தானியாவை பிரதிநிதித்துவப்படுத்துபவர், தமிழ் பிரித்தானியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துபவர். எமது உறவுகள் அங்கு படும் கஷ்டங்களை கூறாமல் அங்கு சில நல்ல விடயங்கள் நடைபெறுவதை அவர் வெளிக்கொண்டு வருவது முக்கியமான விடயம். அதை நான் குறை கூறவில்லை. ஆனால் அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்கள், அங்கு நடக்கும் காணி அபகரிப்பு, அங்கு நடக்கும் குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள், பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்முறைகள், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக இராணுவம் நடத்தும் அட்டூழியங்கள், நோர்தர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலை நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்த கவுன்சில் தவிக்கும் அந்த கவர்னர் செய்யும் பல விடயங்கள், அதை குற்றச்சாட்டாக அவர் கூறாதது, அது அப்படியான விடயங்கள் நடைபெறுகிறது என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தாதது மிக முக்கியமான ஒரு பிழை. அதைத்தான் நான் விமர்சித்திருந்தேன் ட்விட்டரில் கூட. அவர் கூறியிருந்த விடயம் உண்மையில் ஒரு பாடசாலைக்கு சென்றிருக்கிறார், அங்கு அந்த நிலைமையை பார்த்திருக்கிறார். இல்லை, 3 நாள் அங்கு சென்றிருந்தார். அவர் 3 நாள் சென்று நோர்தர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் மெம்பர்ஸை கண்டு சந்தித்திருந்தார், பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்திருந்தார், மக்கள் அமைப்பு பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். ஆகவே
அவர் ஒரு நாள் சென்று பாடசாலைக்கு மட்டும் சென்று விட்டு அந்த அறிக்கையை விடவில்லை. அவர் பல விடயங்களுக்கு சென்று விட்டு ஏதோ வடக்கு பிராந்தியத்தில் எல்லாம் நல்லபடி நடக்கின்றது, சில பிரச்சனைகள் இருக்கின்றது. there are few problems, no I don't know what he actually referred to. அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு சிறு பிரச்சனைகள் இருப்பது போல ஒரு கருத்தை கூறியிருந்தார். அவர் தான் கூறியிருந்தார் ப்ரோக்ரஸ் இருக்குது, ஆனால் தேர் ஆர் சம் சேலஞ்சஸ் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சேலஞ்சஸ் சொல்ல வந்த விடயம் இதைத்தான், நீங்க சொன்ன விடயங்களை தான் அப்படித்தான் அவர்கள் கூறுவார்கள், சொல்வார்கள் அதைத்தான் நான் கூறியிருந்தேன் என்று. ஆனால் இவ்வளவுக்கு புகழ்ந்து உறைந்து விட்டு ஒரு வசனம் சேலஞ்சஸ் இருக்கின்றது என்று கூறினால் அது மிகப்பெரிய, அது பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இல்லை, அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக இல்லை. மிக்க நன்றி சுரேன் சுரேந்திரன் அவர்கள் நேரடியாக தீபம் தொலைக்காட்சிக்கு வந்து தனது கருத்துக்களை மிக தெளிவாக கூறியிருந்தார். மிகவும் காரசாரமான உரையாடலாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்கள் நேரடியாக தீபம் தொலைக்காட்சிக்கு வந்து ஐநா மனித உரிமைகள் தொடர்பான அந்த செயற்பாடுகள், அந்த போர்க்குற்றம் தொடர்பான செயற்பாடுகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னெடுப்புகள், அரசியல் தீர்வு நோக்கிய முன்னகர்வுகள், அதைவிட அங்கு நடந்திருக்கும் நிகழ்வுகள் பற்றி இப்படி ஒரு பரந்த பிறப்பில் ஒரு தெளிவான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம் நினைக்கின்றேன். ஆனால் இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக, இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மேலும் மேலும் ஒரு தெளிவான உரையாடலை புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம், சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பது எமக்கு தெரிகின்ற ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. அந்த விடயத்தை தீபம் தொலைக்காட்சி தொடர்ச்சியாக மக்களே உங்களை நோக்கி கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நேரடியாக தீபம் தொலைக்காட்சிக்கு வந்து தனது கருத்தினை கூறிய உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் திரு சுரேன் சுரேந்திரன் அவர்களுக்கு தீபம் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி சுரேன் சுரேந்திரன். நன்றி தங்கேஷ், நன்றி தீபம் தொலைக்காட்சி. நன்றி. நல்லது நேயர்களே, இப்பொழுது எமது சந்திப்பு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.